சார் அதான் நீ சொன்ன மாஸ்டர் பிளான் அதானே சார், அந்த மாஸ்டர் மதுரைக்கான மாஸ்டர் பிளான் வரப்போகுது. அதுக்கப்புறம் மதுரையோட இல்லை, மாஸ்டர் பிளான்றது வேறங்க. மாஸ்டர் பிளான்ன்றது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அதாவது எங்கே விவசாயம் இருக்கணும், எங்கே தொழில்துறை இருக்கணும், எங்கே மக்கள் தொகை இருக்கணும், எங்கே ரோடு வரணும், எங்கே என்ன சொல்கிறது தண்ணி பைப் போகணும். இது வந்து அர்பன் பிளானிங், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோடையது மாஸ்டர் பிளான். நான் சொல்கிறது வெறும் பாதாள சாக்கடையும் 100% இன்னும் 20 வருஷத்துக்கு மக்கள் தொகை அதிகரித்தாலும் எங்கெங்கே வரப்போகுது, என்னென்ன பாதிப்பு வரும். நாளைக்கு மெட்ரோ வரப்போகுது, அதுவும் எந்த தடையும் இல்லாத வகையில், ஏன்னா மெட்ரோடைய டிபிஆர் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் எப்படி பாதாள சாக்கடை, தனிப்பட்ட பாதாள சாக்கடை, தனிப்பட்ட மழைநீர் வடிகால், இது வெவ்வேறு. இது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு சம்பந்தம் இல்லை. இது டிபிஆர் ஃபார் திஸ் பர்பஸ். இந்த காரணத்துக்காக, இந்த தேவைக்காக உருவாக்கப்பட்ட 2 திட்டம். சார் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ முப்பள்ளி கொள்கை ஏற்றுக்கிட்டா மட்டும் தான் நிதி தர முடியும்னு அவங்க சொல்கிறாங்க சார். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன சார் பண்ணுற மாதிரி இல்லை, அவங்க என்னமா சொன்னால் சொல்லட்டுங்க. நான் ஏங்க கேள்வி கேட்குறவங்க ஏற்கனவே சொன்ன பதில் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். நான் தான் சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாற்றுன்றாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இந்தின்றதில் 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்களாம் 3வது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை. இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணுன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியன்றது அடிப்படை தத்துவம். இட் இஸ் அ philosophy ஆஃப் எஜுகேஷன். இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க, சிலர் ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்ன, அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழிக் கொள்கை, இரட்டை மொழிக் கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சுருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடுன்னு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க. இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யார்? சுந்தர் பிச்சை சொல்கிறார், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுகிறீங்க? அதனால் திருப்பி மும்மொழின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு வந்து என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட வந்து நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும், உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. எங்கள்கிட்ட வந்து 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க மும்மொழின்னு. நான் முகாமுக்கு வந்தேன்.